ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 9வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்கு நம்ம வந்து போகலாம். இந்த வாரத்தில் 12 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. 12 பேர் நாமினேட் ஆயிருந்தாலும் நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 40,938 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 30.37% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய முத்துக்குமரன் அவர்கள். ஸோ தனி ஒரு ஆளாக 30% வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இவ்வளோக்கும் சௌந்தர்யா இருக்காங்க, அப்புறம் ராணவ் இருக்கார், ஜாக்லின் இருக்காங்க. இவங்கெல்லாம் நாமினேஷன்லேருந்து முத்துக்குமரன் அவர்கள் அவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிருக்காரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு பாராட்டுக்களை வந்து தெரிவித்தே ஆகணும். 2வது பொசிஷனில் நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 23,138 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.16% வந்து இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சௌந்தர்யா அவர்கள். நான் நேற்றுக்கு வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன், சௌந்தர்யா அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுக்கு 18% இருந்த சௌந்தர்யா அவர்கள் இப்போ 17% வந்து போயிருக்காங்க. சொல்ல முடியாது, வாரத்தோட எண்டப்புக்குள்ளே வந்து குறைச்சபட்சம் ஒரு 13-14% கூட வந்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்துகிட்ருக்கு. அதை பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் ராணுவ அவர்கள் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,471 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.73% இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ராணுவ அவர்கள். ஸோ நேற்றுக்கு வந்து 4th பொசிஷனில் இருந்த நம்மளுடைய ராணுவ அவர்கள் இப்போது 3rd பொசிஷனுக்கு முன்னேறினது மட்டும் இல்லாமல் அடித்து தும்சம் பண்ணி ஜாக்லின் அவர்களை ஓட விட்டு கீழே இறக்கி விட்டுருக்காப்புல. ஸோ ஒரு நல்ல முன்னேற்றம் ராணுவ அவர்கள்கிட்ட வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங்ஸும் வந்து வந்துட்டுருக்கு. என்ன ஒன்று இன்னும் கொஞ்சம் கேம் பிளே மாற்றினார் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னும் கூட வாக்குகள் அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் ஜாக்லின் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13,533 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.04% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஜாக்லின் அவர்கள் கொஞ்சம் ஆணவத்தில் ஆடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங் அமைச்சு அந்த கேங்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஜாலியாக இருந்தாலும் கூட ஜாக்லினுடைய இண்டிவிஜுவாலிட்டி வந்து போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அதன் காரணமாக சௌந்தர்யாவுக்கு அதுக்கப்புறம் ஜெப்ரிக்கெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுதை தவிர ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஜாக்லினுக்கு வந்து வரமாட்டேங்குது. அதுக்கடுத்து 5th பொசிஷனில் சத்யா அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,987 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.18% இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். யாரன்னா நாமினேஷனில் வாங்கடா, யாரன்னா நாமினேஷனில் வராமல் இருக்குடா, எனக்கு பிடிச்ச இடம் வந்து 5வது பொசிஷன் 6வது பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனில் தான் நான் வந்து ஓட்டிங்ஸே வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்காப்புல நம்மளுடைய சத்யா அவர்கள். எப்போ பார்த்தாலும் அந்த 5வது 6வது விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6,403 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.75% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய பவித்ரா அவர்கள். ஸோ இவங்களுக்கு ஒரு நல்ல பெட்டரான வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. பவித்ரா ஜனனிக்கு அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா பவித்ரா ஜனனி இதுக்கு முன்னாடி காலங்களில் ரொம்ப மோசமான வாக்குகளாக வந்து வாங்கியிருக்காங்க. டான்சர் ஜோன்லேயே வந்து இருந்திருக்காங்க. இப்போ பரவாயில்ல அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். பரவாயில்ல, அவ்வளோதான், ஜஸ்ட். அதுக்கடுத்த ரயான் 7வது இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 6,368 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.72% வந்து இருந்துகிட்ருக்காரு ரயான் அவர்கள். இந்த மனுஷன் லாஸ்ட் வீக்கில் வந்து அடித்து தும்சம் பண்ணி 3வது 4வது பொசிஷனை வந்து தக்க வச்சுட்டு இருந்தார் ரயான் அவர்கள். அதுக்கு ரீசன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சௌந்தர்யா அவர்களுடைய ஓட்டுக்கள் வந்து பிரிஞ்சு ஜாக்லின் அவர்களுக்கும் ரயான் அவர்களுக்கும் விழ ஆரம்பிச்சிது. ஸோ அதன் காரணமாகத்தான் ரயான் அவர்கள் வந்து நல்ல ஓட்டிங்ஸை வாங்கி நல்ல பிளேஸில் வந்து இருந்தார். சொல்லப்போனால் வந்து சத்யாவை விட அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாரத்தில் முக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் ரஞ்சித் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,636 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.18% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள். ஸோ ரஞ்சித்துக்கும் அதுதான் வந்து சொல்லி ஆகணும். ரஞ்சித் அவர்களும் வந்து பெருசாக வந்து எந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணுறதில்ல. ஏதோ சில பேர் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இருந்துகிட்ருக்காங்க ஓட்டிங்ஸ் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மக்கள் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ரஞ்சித் அவர்களுக்கு வந்து ஓட்டிங்ஸ் போடுறாங்களே தவிர புதுசாக யாருமே ஆட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அண்ட் ஆட் ஆகிற மாதிரி வந்து எந்த விதமான விஷயங்களும் இவர் பண்ணுறதில்ல. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் மஞ்சரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 5,217 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.87% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஒரு நல்ல பொசிஷன் அப்படின்லாம் வந்து நம்மளால்
நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் எல்லாரும் சேர்த்து போட்டு அடின்னு அடிச்சும்போது மஞ்சுரி அவர்கள் வந்து தனியாக நின்று ப்ளே பண்ணுறாங்கல்ல, அந்த விதத்தில் வந்து இவங்களுக்கு வந்து பாராட்ட தெரிவித்து ஆகணும். மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது இவங்க எவ்வளவோ மேல். ஏன்னா ஏதோ சம்திங் வந்து பண்ணுறாங்க, அதனால் ஓட்டிங்ஸும் வந்து ஓரளவுக்கு வாங்குறாங்க. அதுக்கடுத்து 10வது பொசிஷனில் தர்ஷிகா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4803 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.56% வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகாவை பொறுத்த வரலையும் தெரியும், அவங்க வந்து ஆரம்பத்திலே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக வருவாங்க. எல்லா ஸ்ட்ராட்டஜி சூப்பராக ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வந்து விளையாடுவாங்க. சொல்லப்போனால் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 2 டைம் வந்து கேப்டனான ஒரே ஒரு பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அவர்கள் தான். ஸோ அப்படி இருந்த ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் டம்மி ஆகிட்டாங்க. அதை பற்றின ரீசனை கொஞ்சம் லேட்டராக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தா 11வது பொசிஷனில் சாச்சனா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 4312 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.2% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சாச்சனா அம்மா மகாதேவி அவர்கள். சாச்சனா அவர்கள் லாஸ்ட் வீக்கில் வந்து 5% வாக்குகள் அப்படிங்கிறத வந்து வாங்கியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அடி வாங்கியிருக்கு. ரீசன் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்கே அதாவது முத்துக்குமரன் அவர்கள் வந்து நாமினேஷன் இருக்கிறதுனால ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸும் அவரே வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அதனால் இவங்களுக்கெல்லாம் அப்படியே திண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி. அதுக்கு அடுத்த பொசிஷனில் நம்முடைய ஆனந்தி அவர்கள் 12வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க வாங்கிய பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2.23% இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ அடித்து தும்சம் பண்ணுற அளவுக்கெல்லாம் எதுவுமே வந்து பண்ணல. பட் இருந்தாலும் நேற்றுக்கு நைட்டை விட இப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 0.50% வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆனந்தி அவர்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாச்சனா அவர்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சொல்லப்போனால் சாச்சனா அவர்களுக்கும் ஆனந்தி அவர்களுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை. 1300 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருக்குது. ஏதோ சம்திங் வந்து பண்ணாங்க அப்படின்னா பட்டுன்னு வந்து ஆனந்தி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்க கீழே வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. பட் ஏதாச்சும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா ஆனந்தி அவர்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் விளையாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. சொல்லப்போனால் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வேறு லெவலில் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஆண்கள் டீமில் எப்படி முத்துக்குமரன் வந்து பிளான் பண்ணி சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி அடின்னு அடிப்பாரோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனந்தி அவர்கள் வந்து பெண்கள் சைடு வந்து பயங்கரமாக பிளானிங்லாம் வந்து பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, மேனிப்புலேட்டிங் வந்து பண்ணுவாங்க. சின்ன விஷயந்தான் இருக்கும், ஆனால் அந்த சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டே இருந்துட்டு இருப்பாங்க நம்மளுடைய ஆனந்தி அவர்கள். ஸோ அப்படியெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் தான் ஆனந்தி. ஒரு பெரிய விமர்சனம் வந்து வந்துச்சு, நீங்கள் வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, மற்றவங்களுடைய மண்டையை வந்து கழுவிட்டே இருக்கீங்க, மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பெருசாக அவங்க வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அவங்களுடைய மெயின் தீம் அண்ட் மெயின் கேமிங்கே வந்து அதுதான் அப்படின்ற போது அதை பற்றி அவங்க வந்து விமர்சனத்தை வந்து சொல்லும்போது அந்த விமர்சனத்தை வந்து ஆனந்தி அவர்களால் ஏற்றுக்க முடியலையோ, அதே மாதிரி அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெருசாக அப்கிரேட் ஆக முடியலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் பெரிய வெளிப்பாடுகளாக இல்லை, அதாவது விளையாட்டோட வெளிப்பாடுகள் பெருசாக இல்லை, ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலியும் சரி. ஸோ இப்படியே போச்சுன்னா எவிக்டாகி வெளியே போவாங்க, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது இந்த வாரமாக இல்லை நெக்ஸ்ட் வீக்காக அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். தர்ஷிகாவை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் நானே பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எ ரிவ்யூவராக அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன்னா அந்த பொண்ணு பயங்கர ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியெல்லாம் சூப்பராக பண்ணுது, பிளானிங்கெல்லாம் வேறு லெவலில் வந்து பண்ணுது, ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வேறு லெவலில் போடுது. கண்டிப்பாக ஒரு டஃப்பான பிளேயராக டாப் 5 கண்டஸ்டண்ட்டில் கம்பல்சரி வரும் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே நான் வந்து நினச்சிருந்தேன். ஆரம்ப காலகட்டத்தில் வீடியோக்களில் கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் 2 தடவை வந்து அவங்க உண்மையாகவே கேப்டன் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யா அவர்களும் 2 தடவை வந்து ஆயிருக்காரு ஆண்களில். மற்றபடிக்கு எல்லாருமே ஒவ்வொரு டைம் தான் வந்து ஆயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருந்த நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள் இப்போது காதல் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திணறிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எங்கே டைலூட் ஆனாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியவே இல்லை. ஒரு பக்கம் ஜெப்ரி நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுறாரு, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி வந்து தர்ஷிகா அவர்களும் ஒரு நல்ல ஒரு பிளேயராக வந்து இருந்தவங்க தான். பட் அந்த காதல் கன்றாவின்ற கண்டென்ட்குள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் டைல்யூட் ஆகிட்டாங்க. ஜெப்ரியை பற்றி நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவா கேங்கில் அவங்க இல்லாமல் இருந்தால் ஜெப்ரிக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெப்ரிக்கு தனியாக ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது, கவுண்டிங் வந்து நிறைய இருக்குது, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு. டாப் 5 போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. சொல்லப்போனால் டாப் 3 கூட வரலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பட் இந்த கோவா கேங் கூட சேர்ந்துக்கிட்டு அதாவது விளையாடுறது, ஜாலியாக ஃபன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் ஆக்வர்டான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்படின்னா
ஜெப்ரிக்கு வந்து நல்லது அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலிமா யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யார் மேலே போயிருக்காங்க, யாரெல்லாம் கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னொரு தடவை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.